மூன்றாவது நாளாக மௌன மகா விஞ்ஞானம் ரொம்ப அற்புதமானது. எக்ஸலண்ட் புக் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸலண்ட் மாஸ்டர்ஸ். அந்த புக்கு படிக்க படிக்க வெண்ட் இன்டு டீப், ரொம்ப ஆழமா போயிட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் கடைசியில இன்னும் அழகா இன்னும் மௌனம் தீப போறப்ப சூன்யம் ஆகுது. சூன்யம் சத்தியத்துல போய் முடியுது. அதை பத்தி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஹ் இதுல நிறைய இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் அவங்க எப்படி தியானத்துக்கு வந்தாங்க, தியானத்துல என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. நான் இதுல வந்து நாகேஸ்வரராவ் சார் பர்டிகுலரா அவரு இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாற்றம் அடைஞ்சாரு, ஏன்னா அவரோட புக் இல்லைங்களா. ஸோ பர்சனலா அவர் நிறைய விஷயம் இதுல கத்துக்கிட்டாரு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் ஷேர் பண்ணிக்கிறவங்க கிட்ட வந்து மௌனம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்ததுன்னா முழு திருப்தி. நிறைய அவங்களுக்கு மனசார திருப்தி கொடுத்தது மௌனம். முழு திருப்தி என்ன அப்படின்னா, எதுவா இருந்தாலும் நிறைய இருந்தாலும் குறைவா ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா வீடுனா குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகள் இருந்தாலும் முழு திருப்தியா இருந்தாங்க. எந்த ஒரு குறையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம். முழு திருப்தி. திருப்தியா இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் ஹாப்பி. எந்த மாதிரி இருந்தாலும் ஹாப்பி அப்படி இருங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வெளிப்பாடு. வெளிப்பாடு எப்படி எப்படின்னா வெளிப்பாடுல மாற்றம் வந்ததாமா அவங்க கிட்ட. பல மணி நேரம் பேசுவாங்க. எல்லாருமே அந்த மாற்றம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு நேரம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா. டாக் லாட் ஆஃப் டைம். நானே எடுத்துக்கலாம். நானே ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நான். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அப்புறம் பல மணி நேரம் பேச ஆரம்பிப்பேன். பல மணி நேரம் பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா அது பிரயோஜனம் இல்லை. சில அழகான வார்த்தைகள், நன்றாக பேசும் சில எளிய வார்த்தைகள், ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டா, எது டீட்டெயில்டா பேசணுமோ அது மட்டும் டீட்டெயில்டா பேசணும். சில இடத்துல மட்டும்தான், பல இடத்துல கிடையாது. சில இடத்துல டீட்டெயில்டா பேசணும். ஆனா பல மணி நேரம் பேசுறதுக்கு பதிலா சில அழகான வார்த்தைகள் பேசினாவே போதும். அது நம்மளுக்கு நிறைய நேரம் பேசணுன்ற அவசியமே கிடையாது. அந்த வெளிப்பாடுல அந்த மாற்றம், இந்த மௌனம் தான் அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு நாகேஸ்வரா சாருக்கு அந்த மாற்றம் கொடுத்தா நம்மளுக்கும் செஞ்சா நம்மளுக்கும் அதே மாற்றம் தான் கிடைக்கும். ஓகேங்களா. கண்டிப்பா. பாராட்டு. அந்த உறவினர்கள் எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உறவின் மதிப்பு தெரிஞ்சு அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சாங்க. உறவனோட மதிப்பு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் அவருக்கு. உறவோட மதிப்பு நம்மளுக்கும் தெரியும். மௌனம் இருந்தா இந்த உறவு அழகானதாக இருக்கு. நம்ம யாராக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். கட்டாயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இது வந்ததுக்கு அப்புறம் மௌனம் இருக்க ஆரம்பிச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே மதிக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்ப உறவினர்களை நம்ம எப்படிங்க மதிப்போம்? அவங்களையும் சரியா தானே மதிப்போம் இல்லைங்களா. சோ அந்த மதிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பாராட்ட ஆரம்பிச்சிருவோம். எந்த இடத்துல பாராட்டணுமோ அந்த இடத்துல கட்டாயம் அவங்களுக்கு பாராட்ட கொடுத்துருவோம். அடுத்தது ஸ்ரத்தை. ஒரு விஷயத்த கவனத்தோடு செய்யறது, ஸ்ரத்தையோடு செய்யறது. கவனச்சிதறல்கள் நிறைய இப்ப வந்துட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பெரிய சேலஞ்சு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே கவனம் இல்லாம செய்யுது. ஒரு விஷயத்த எடுத்து வச்சுட்டேன்னா, நீ இதுதான் செஞ்சியா, நீ இதை எடுத்து வச்சியா, நீ இதை ஆஃப் பண்ணியா, இதை நீ எடுத்து போட்டுட்டியா, உன்கிட்டதான் இது இருக்கா, உன் பேக்ல தான் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சா போதும். நானா அங்க வச்சேனா, அத செஞ்சேனா, நான் தான் பேசினேனா, நான் தான் எடுத்து வச்சேனா, நம்மளுக்குள்ள டவுட் வந்துரும். பிகாஸ் அத்தனை கவனச்சிதறல்கள். ஏன்னா செய்யும்போது மைண்ட் அந்த இடத்துல விழிப்பு நிலையோட அந்த இடத்துல இல்ல நம்மளுக்கு. அது இல்லாதப்ப எப்படி அது நடக்கும்? நடக்காது இல்லையா. மைண்டே இல்ல, கவனச்சிதறல்கள். எந்த ஒரு செயலா வைக்கிறோம், இப்படி பண்றோம், அந்த மாதிரி செய்யறோம். அந்த ஆக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் இருக்காது, விழிப்பு நிலை இருக்காது. செய்யும் போதும் சரி, சொல்லும் போதும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருக்காது. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் வந்து அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனா மௌனத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது போயிடும். அந்த விஷயத்த கவனிச்சதுகள் போயிட்டு ஸ்ரத்தையோட செய்வோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ்.
ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல. சோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மாற்றம் தெரியும் நம்மளுக்கு. எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கச்ச 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 நிறைய எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். மௌனம் இருக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் கூட வடிவங்கள் கிடைக்கும். அப்படியே அழகானதாக மாறும் நம்மளுக்கு. அந்த அழகானதாக மாறும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியே போயிடும். அது தேவையா கோ அவுட், டெலிட், கோ அவுட், டக்குன்னு வரும். அதுவே நம்மளே டெலீட் பண்ணிடுவோம். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி நம்மளே தேவையில்லாத எண்ணங்கள்லாம் டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்மளுக்கு. எண்ணங்கள் அழகானதாக மாறிவிடும் நம்மளுக்கு. ஏன்னா பிகாஸ் கவனிச்சிருவோம் இல்லையா? மௌனத்துல இருக்கும்போது ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் எனக்குள்ளார என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, நான் இது தேவையா தேவையில்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் கவனிக்க கவனிக்க என்ன ஆகும், தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாமே வெளியே போயிடும். அழகான எண்ணங்கள் மட்டும் நம்ம கிட்டே இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் எதுவுமே நம்ம கிட்டே இருக்காது. அந்த வடிவங்கள் அழகான எண்ணங்கள் மட்டும் நம்ம கிட்ட நிக்கும். மௌனம் இருக்க இருக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி ஒரு மாற்றம் வரும் நம்ம எண்ணங்கள் கிட்ட. ஓகேங்களா? அடுத்தது இயற்கை. இயற்கை இயற்கை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். மௌனம் இருந்து பாருங்க, அதுவும் இயற்கையில மௌனம் இருந்து பாருங்க, அப்பா எக்ஸலண்டா இருக்கும். அந்த ஆனந்தமே தனி. ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். எனக்கு ஹிமாலயாஸ் போக வாய்ப்பு கிடைச்சது. அந்த தியானத்துல இருக்கும்போது அந்த நேச்சர் சொல்லும் போதே மனசுல அப்படி ஒரு ஆனந்தம். அந்த ஹிமாலய மவுண்டெயின்ஸ்ல வந்து பார்க்கும்போது அப்பா உட்கார்ந்து அதை ரசிக்கணுமே. எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு. ஓ இதுதான் வாழ்க்கையா, இதுதான் சந்தோஷமா, இதுதான் ஆனந்தமா, அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மௌனம் இருக்கும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா, முன்னுமே மௌனம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மௌனம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணுன்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் இந்த ஹிமாலயாஸ் போற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அந்த இயற்கையை ரசிச்ச பாருங்களேன். நோ வேர்ட்ஸ் டு சே மாஸ்டர்ஸ். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். அந்த இடத்துல சோ அங்க போய் ரசிக்கிறது, அங்க போய் தான் ரசிச்சது இன்னும் அற்புதமா இருந்தது. இருக்கேன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல கனெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா நம்ம வீட்ல இருந்துட்டு நம்ம வெளியில போறப்ப அந்த செடி கொடி மரங்கள் வீட்டுல மொட்டை மாடியில இருந்துட்டு நம்ம அந்த வானத்தை பார்க்கலாம், இந்த கிளவுட்ஸை பார்க்கலாம், நைட் ஸ்டார்ஸ், எதுவாக வேணா இருக்கட்டும். இந்த சின்ன சின்ன செடி கொடிகள் மரங்கள் எந்த இடத்துல வேணா இருக்கட்டும் மாஸ்டர்ஸ், ஆட்டோமேட்டிக்கா நம்ம மௌனத்துல இருக்கும்போது இத்தனையும் நமக்குள்ள அந்த இயற்கையை ரொம்ப அழகா ரசிக்க ஆரம்பிச்சிரும். அந்த அந்த இயற்கையோட இணைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது உடல். அந்த அந்த மௌனம் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம எல்லாமே கவனிப்போம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடலையும் கவனிக்க ஆரம்பிச்சிடும். உடலை கவனிக்கும் போது என்ன ஆகுன்னா நம்ம எமோஷன்ஸையும் பார்ப்போம் நம்மளுக்கு. எனக்கு என்னெல்லாம் எமோஷன்ஸ் வருது, என்ன மாதிரி எல்லாம் எமோஷன்ஸ் எனக்குள்ளார வருது, நம்ம இந்த எமோஷன்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளுக்கு. நான் என்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எப்படி நான் ஃபீல் பண்றேன், ஆனந்தமா இருக்கேனா, சோகமா இருக்கேனா, குழப்பமா இருக்கேனா, எந்த மாதிரி இருக்கும். அதை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? நான் கவனிக்கிறேன், ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஒரு விஷயத்த கவனிக்கிறோம்னாவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கவனிப்போம். அப்புறம் நம்மளுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம திருத்த ஆரம்பிச்சிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும் நம்மளுக்குள்ளார. சோ அந்த எமோஷன்ஸை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளார சாந்தம் வந்துரும், அமைதி வந்துரும். ரொம்ப அழகா நம்ம மாறிடும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல மாறிடும் நம்மளுக்கு. அழகானதாக மாறிடும் நம்மளுக்கு. சோ உடல்ல கவனிக்கும் போது அந்த எமோஷன்ஸ் கவனிக்கும் போது அந்த இடத்துல நம்ம சரி செய்வோம் நம்மளுக்கு. ஒலி. ஒலினா சத்தம் இல்லையா? நம்ம நிறைய மியூசிக் கேட்போம். நிறைய மியூசிக் நம்ம கேட்போம். நம்மளுக்கே தெரியும் we have lot of மியூசிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத்தனை ஒலி இருக்கும். ஆனா மௌனத்துல இருந்து பாருங்க. மௌனத்துல இருக்கிற அந்த ஒலி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான ஒலி இந்த மௌனம் தான். இந்த நிசப்தம். அந்த இடத்துல அதுதான் அதுதான் ரொம்ப அழகான ஒலி. இது வந்து நான் அப்பவே சொன்ன மாதிரிதான். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து நாகேஸ்வரராவ் மாஸ்டர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை செய்திருக்காரு. பட் இது செய்ய செய்ய கண்டிப்பா அவ்வளோ பெரிய கிரேட் மாஸ்டர்.
நாகேஸ்வரராவ் மாஸ்டர் 3G கூட 2 இயர்ஸ் டிராவல் பண்றாங்கன்னா யோசனை பண்ணிருக்காங்களா, அவ்வளவு பெரிய மாஸ்டர் இல்லைங்களா? சோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மௌனத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்குள்ளாரையும் இந்த மாற்றம் வரும், நடக்கும். அதுதான் நானு அவங்க சொன்னதையும் சொல்லிட்டு நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான். சோ இது செய்ய செய்ய நம்மளுக்கும் அந்த மாற்றம் நமக்குள்ளரே நடக்கும் நம்மளுக்கு. மனித நேயம். மனித நேயம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, சில பேர் சோகமா இருப்பாங்க. ஏன் இவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஏன் இவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனா கடைசியில என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அற்புதமானவர்கள். சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அற்புதமான மனிதர்கள். எல்லாருமே அற்புதம். நம்ம கண்ணு முன்னாடி எல்லாருமே அற்புதங்களா தெரிவாங்க. எல்லாம் அற்புதமான மனிதர்களா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு. மௌனம் நம்மளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு. அழகானதாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆஹ் ஆஹ் நம்மளோட கவனித்தல் சொன்னேன் இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிள் விண்வெளி சொல்றாங்க. அவங்க என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம், பயம் அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பயம்லாம் எஸ்கேப் ஆகும். நம்மளும் அதை என்ன செய்வோம், ஒரு பயம் வந்தா எப்படா அதை விட்டு நம்ம அந்த அந்த பயத்துல இருந்து வெளியே போலாம், அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே போலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவனத்தை மாத்த ஆரம்பிச்சிரும். அந்த கவனத்துல அதுல இருக்கவே இருக்க மாட்டோம். கவனமா இருந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு சொல்யூஷன் கிடைச்சிடும் நம்மளுக்கு. ஒரு பயமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அத கவனிக்க ஏன் எனக்கு இந்த பயம் வருது? ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது? அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சுட்டோம்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அத நம்ம கவனிக்க அதுலருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுலருந்து கத்துப்போம். இல்ல என்ன சேஞ்ச் ஆகணும்னு தெரிஞ்சுப்போம். இல்ல அதுல நம்மளுக்கு மாற்றம் கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம கவனிக்காம எஸ்கேப் ஆறது. அந்த விஷயத்துல இருந்து இல்ல இல்ல என்ன கவனிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கவனத்தை மாத்திக்கிறது. இந்த கவனத்தை அதுல வைக்கிறது இல்ல. அந்த கவனத்தை மாத்திருவோம். ஆனா அந்த கவனத்தை மாத்தாம நம்ம அங்கேயே இருந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரிஞ்சிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஓ, இந்த கஷ்டமான பயமான விஷயத்த எதிர்கொள்றதுதான் உண்மையான விஷயமா? எதிர்கொள்வது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்கொள்வது, நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொள்வதுதான் உண்மையான ஒரு அதுலதான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. மௌனம் அது கத்துக் கொடுக்கும் நம்மளுக்கு. அழகா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல எதிர்கொள்ளணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அன்பு. பல விஷயத்துல நம்ம அன்பை பார்க்க ஆரம்பிச்சிரும். எல்லாத்துலயுமே அன்பை பார்க்க ஆரம்பிச்சிரும். ஈவன் நம்மள கிடைக்கிற அந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த தானியங்கள் இருக்கட்டும், பருப்புகள் இருக்கட்டும், அரிசி, காய்கறி, பழங்கள், எல்லாத்துலயும் அன்பு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம உணவுல அன்பை பார்ப்போம், மனுஷங்கள் கிட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள். ஈவன் நம்ம அந்த போன் யூஸ் பண்றப்ப அந்த போன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி எல்லாத்துலயுமே நம்ம அன்பை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தேங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு அன்பை பார்க்க பார்க்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே தெரியாம நன்றி ஒன்று உள்ளுக்குள்ளார வந்துரும். சோ அன்பு, எல்லாத்துலயும் அன்பு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு இதுல எல்லாத்துலயும் அன்பு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அன்பா இருக்கும் நம்மளுக்கு. துணிவு. துணிவு அதிகமாகும் நம்மளுக்கு. மௌனம் இருக்க இருக்க நம்ம கிட்ட துணிவு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. துணிவு இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. ஆஹ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆபத்தை பார்த்தா ஐயோ எனக்கு ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா இப்ப உண்மையான மௌனம் இருக்கும்போது என்ன இருந்தோம்னா, ஆபத்தை எதிர்கொள்வதுதான் உண்மையான துணிவு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. சோ ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா அந்த ஆபத்தை எதிர்கொள்வது, அதுதான் உண்மையான துணிவு. கரெக்டான துணிவுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபத்தை எதிர்கொள்வது தான் நம்மளுக்கு உண்மையான துணிவு. அந்த ஆபத்து எங்க இருக்கும், இந்த எங்க இருக்கும், அந்த ஆபத்தை எதிர்கொள்வதில் நம்மை நாம் எதிர்கொள்வது. நிறைய விஷயத்துல ஆபத்தையும் எதிர்கொள்வோம், எஸ்கேப் ஆக மாட்டோம். அடுத்தது நம்மை நாம் எதிர்கொள்வது. நிறைய இடத்துல பாருங்களேன், நம்ம அமைதியா இருக்க நம்ம உள் உணர்வு ஒண்ணு சொல்லும். நீ அவங்களோட போய் பேசு, நீ இந்த விஷயத்த பண்ணு, இத நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள வரும். இல்ல நான் போக மாட்டேன், அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அந்த இடத்துல எதிர்கொள்ள மாட்டோம் நம்ம. எதிர்கொள்ள மாட்டோம் நம்ம. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், அப்படியே உட்காந்துருப்போம். எதிர்கொள்ள மாட்டோம், அமைதியா இருந்துருவோம். நம்மளுக்குள்ளதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டக் பாயிண்ட் இருக்கே, அது உள்ளுக்குள்ள சொல்லுவோம் இல்ல செய்ய மாட்டோம். ஆனா உண்மையா என்ன அப்படின்னா, நம்மை நாம் எதிர்கொள்வது,
நம்மை நாம் எதிர்கொள்வதுதான் உண்மையான துணிவு. அந்த விஷயத்த எல்லா விஷயத்துலயும் நம்ம ஒரு ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கட்டும்மா. திடீர்னு ஒரு பெரிய பொலிட்டீஷியன்ஸ்ட்ட பேசுறது, யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷர்கிட்ட போய் பேசுறது, இல்ல ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசும்போது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்குள்ள நடக்கும். அந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்மள நாம் எதிர்கொள்றது தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அந்த இடத்துல போய் பேசணும், ஒரு செயல் செய்யணும், முன்னாடி நிக்கணும். நம்மளால தெரியும் அது தவறு, நம்ம போய் முன்னாடி போய் நிக்கலாம் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்குள்ளார. அந்த இடத்துல துணிவு இருக்காது. உண்மையான துணிவு என்னன்னா, நம்மளை நாம் எதிர்கொள்வது. உள்ளுக்குள்ளார சொல்லும், போய் பேசு, போய் சொல்லு, போய் செய் அப்படின்னு வரும். ஆனா நம்ம அங்கேயே ஸ்டக் ஆயிடுவோம். இருக்க மாட்டோம். சோ அந்த மௌனத்துல இருக்க இருக்க அந்த துணிவு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நம்மை நாம் எதிர்கொள்வோம். இந்த இடத்துல நம்ம அழகா வந்துட்டு நம்மள அழகா சரி செஞ்சுட்டு நம்மள நாம் எதிர்கொள்வோம். விடாமுயற்சி. விடாமுயற்சியில முக்கியமான விஷயம் என்னன்னா, பேசுறது ரொம்ப ஈஸி. யார் வேணா பேசலாம். ஆனா மௌனமா இருக்க சொல்லுங்க. அமைதியா இருக்க சொல்லுங்க. இருக்கறதுலயே அதான் ரொம்ப கடினமான விஷயம். சும்மா இருக்கவும், அமைதியா இரு. பேசாத. அமைதியா இரு. கம்முனு இரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்க மாட்டாங்க. இருக்க முடியாது. ஆனா பேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு பேசலாம். எது வேணா சொல்லலாம். பேசுறது தானே. எது வேணா பேசலாம். பேசிக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ஈஸி. கடினம் வந்து அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப கடினம். அப்பா! கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொல்லி பாருங்க. ரொம்ப கடினமான விஷயம். அமைதிதான் கடினம். அமைதிதான் ரொம்ப கடினம். பேசுறது ரொம்ப ஈஸி. அமைதி ஒரு மிகப்பெரிய சக்தி. மிகப்பெரிய சக்தி மௌனம். விசுவாசம். விசுவாசம் நம்பிக்கை. நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை வரும். அபரிவிதமான நம்பிக்கை வரும் நம்ம மேல நம்மளுக்கு. என்னால முடியும். என்னால செய்ய முடியும். அப்படின்ற நம்பிக்கை நம்மகிட்ட நெறைய வரும் நம்மளுக்கு. அந்த நம்பிக்கை தானே ரொம்ப வேணும் மாஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு. அதுலயும் வேணும் இல்லையா? என்னால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை. சின்ன சின்ன நம்பிக்கை. அது போதும். காலையில என்னால இந்த மாரி ஒரு செஷன் எடுக்க முடியும். ஷேர் பண்ண முடியும். மத்தவங்களோட பேச முடியும். என்னால ஒரு செயல் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு புதுசா ஒரு விஷயம் எடுக்கும்போது என்னால இந்த விஷயம் செய்ய முடியுமா? நெறைய இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல நம்ம அத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் அந்த எதுவாக வேணா இருக்கட்டும். ஈவன் ஃபோன்ல அசஸ்ல இருந்து ஒரு பிசினஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், நம்ம செயல்கள் ஆகட்டும், இந்த டெக்னாலஜி ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ என்னால செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. நெறைய பேர் 60 இயர்ஸ்ல கூட வண்டி ஓட்டுறாங்க. எப்படி? நம்பிக்கை. என் மேல நான் வைக்கிற நம்பிக்கை. என்னால முடியும். என்னால செய்ய முடியும். அந்த நம்பிக்கை. நேர்மை. அடுத்தது நேர்மையா இருக்க ஆரம்பிச்சுருவோம். நெறைய இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன பொய்கள் சொல்லுவோம். அந்த இடத்துல பொய் நெறைய பொய் வரும். குட்டி குட்டியா பொய் வரும் நம்மளுக்கே தெரியாம. ஆனா அது தேவையே இல்ல. தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல நம்ம பொய்யே சொல்ல வேண்டாமே. இனி எங்கேயுமே பொய் சொல்ல வேண்டாமே. எந்த இடத்துலயுமே உண்மை பேசலாம். சத்தியம் பேசலாம். உண்மையாக இருக்கலாம். சத்தியமாக இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து உண்மை பேச ஆரம்பிச்சுரும் நம்ம வந்துட்டு. அழகா சத்தியம் பேச ஆரம்பிச்சிருவோம். பொய்யே பேச மாட்டோம். சின்ன சின்ன பொய்கள் கூட வராது. ஆட்டோமேட்டிக்கா உண்மைதான் பேசுவோம். சத்தியத்த தான் பேசுவோம். ஓகே. என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள கூட இவங்க எதுவும் நினைச்சிருவாங்களோ? எனக்குள்ள நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நெறைய இருந்தது. ஐயோ! எதனா சொன்னா அவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ? எதனா சொன்னா இப்படி நடந்துருவாங்களோ? அப்படின்ற ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். ஆனா, மௌனம் இருக்க ஆரம்பிச்ச உடனே அத்தனையும் குறைஞ்சிருச்சு. தியானம் வந்ததுக்கு அப்புறமே குறைஞ்சிரும். மௌனம் வந்து இன்னும் ஸ்டிக் ஆன். நம்மளுக்கு அந்த இடத்துல இன்னும் டபுள் ஸ்ட்ராங். அந்த மாரி மாறிடும். மௌனம் செய்ய ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு உண்மை மட்டுமே பேச ஆரம்பிப்போம் நம்மளுக்கு. நன்றி உணர்வு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? நன்றி உணர்வு. எது பார்த்தாலும் நன்றியுணர்வு நம்மளுக்கு அதிகமாயிடும் நம்மளுக்கு. நான் எவ்ளோ பெற்றிருக்கேன். எனக்கு எவ்ளோ கிடைச்சிருக்கு. எனக்கு எத்தன விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த ஊர்ல இருக்கேன். நான் இந்த இடத்துல இருக்கேன். நெறைய பேர்ட்ட பேசுறேன். எனக்கு இந்த தியானம் கிடைச்சிருக்கு. மாஸ்டர்ஸ்ட்ட பேசுறேன். எனக்கு நெறைய பேர் உதவி செய்றாங்க. ஏதோ ஒரு நம்மளுக்கு உதவி செஞ்சுகிட்டே இருக்காங்க இல்லையா? நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுக்கே எத்தன பேரோட உதவி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா?
நம்ம ஒரு உணவுல பார்த்தா எத்தனை விஷயங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரே ஜஸ்ட் சாப்பாடுன்னு நினைப்போம். அந்த அரிசிக்கு எத்தனை பேர் உழைப்பு போட்டிருப்பாங்க. அந்த காய்க்கு எத்தனை பேர் உழைப்பு போட்டிருப்பாங்க. ரசமாகட்டும், ரசத்துல புளி, உப்பு, காரம் ஒரு சின்ன விஷயத்துல எத்தனை பேரோட உடல் உழைப்பு அடங்கி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்காதோம்னா அத்தனை நன்றியுணர்வு நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு. அதுவும் நம்ம தியானத்தை நினைச்சு பாருங்க. அப்பா பத்ரிஜியோட டெப்த் எல்லாம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, பயோகிராஃபி பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஆஹ் சில இடத்துல மட்டும்தான் மூவி ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. பத்ரிஜியோட ஆட்டோகிராஃபி மூவி ரிலீஸ் ஆச்சு. நிறைய ஊர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த வாய்ப்பு கிடைச்ச கட்டாயம் நம்ம போகணும். பத்ரிஜி எத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, எத்தனை பண்ணிருக்காரு. அவர் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இப்ப தியானம் கிடைச்சிருக்கு. இந்த தியானம் இந்த டெக்னாலஜி மூலியமா நம்மளுக்கு எளிமையா வீட்ல இருந்தே கிடைக்குது. நிறைய பேர் யூடியூப் பார்த்து கத்துக்கிறாங்க. எங்கேயுமே போக வேண்டாம், யூடியூப்ல கிடைக்குது நம்ம தியானம். பிகாஸ் ஸ்க்ரால் பண்றப்ப நிறைய மாஸ்டர்ஸ். நாங்கெல்லாம் வந்து நெய்பர்ஸ் சொல்லி தான் நாங்க வந்தோம். அப்ப நம்மளுக்கு டெக்னாலஜி இல்லையா. இப்ப வந்து நான் நிறைய பேர் ஒரு நடுவுல ஒரு ரீசனா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸஸ் இருந்தேன். அந்த கிளாஸஸ்ல எல்லாரும் எப்படி தியானம் வந்தாங்க நான் கேட்டேன். நான் அந்த செஷன்ல 15 பேர்ல வந்துட்டு ஒரு 8 பேர் வந்து யூடியூப்ல பார்த்து அதுலதான் அது மூலியமா தான் தியானத்துக்கு வந்தாங்க. எத்தனை பெரிய நன்றி உணர்வு நம்மளுக்கு இருக்கணும், கிடைக்கும் இல்லைங்களா? அது நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா நீங்க அந்த நன்றி உணர்வை வந்து காலையில எந்திரிச்சவொடனே அந்த ஃபீலிங்கை கொண்டு வாங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி மாஸ்டர்ஸ். நன்றி உணர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை அளப்பெரிய ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு துக்கம், ஆனந்தம், சந்தோஷம். அது மாதிரி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இருக்குன்னா நன்றி உணர்வு. காலையில எந்திரிக்கும் போதே அந்த நன்றி உணர்வோடு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம அட்ராக்ட் பண்ணிடுவோம். புடிச்சிட்டு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம், அதோட கனெக்ட் ஆயிட்டோம்னா அந்த டே ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. அதை விட்டு நம்ம வெளியே போகணும், இதுவும் திருப்பி அதோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாளே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். திருப்பி நைட்டு தூங்கும் போதும் அந்த நன்றியுணர்வோட நம்ம தூங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டே எண்ட்ஸ் வித் ஹாப்பினஸ். அதுவும் சந்தோஷமாக முடியும் நம்மளுக்கு நன்றியுணர்வோட முடியும். சோ நன்றியுணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றி சொல்லுங்க, டெய்லி ஒரு 5 தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க நான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு நான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களோட பேசுறதுக்கும் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்ற விஷயம் நன்றியுணர்வு. அந்த நன்றியுணர்வு நமக்குள்ளார அதை புடிச்சுக்கிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சக்தி. மௌனம் மாதிரி அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நன்றியுணர்வு இருந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மாஸ்டர்ஸ். அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மௌனத்தோட நம்ம நன்றியுணர்வும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் கடைசியில இணைப்பு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. மௌனம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கனெக்ட் கொடுக்கும், எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. தடையில்லாதது, தடையில்லாம கனெக்ட் கொடுத்துரும் எல்லாத்துலயுமே. மௌனம் மௌனம் இருக்க இருக்க தடையெல்லாம் விலகிறோம், எல்லாத்துலயுமே நம்ம கனெக்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனல் சத்தியம். சத்தியம் மிகப்பெரியது. அதுதான் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப கிரேட் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். அவரை ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக அறிவியல் தான் வந்துட்டு ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மௌனம் வந்ததுக்கு அப்புறம் அவர் உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே வந்து நாகேஸ்வர சாரோட அவரோட பர்சனல் ஃபீலிங். பட் அது தான் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சேம் அந்த சொன்ன அதே விஷயம் தான். நாகேஸ்வர சாருக்கு இதெல்லாம் ஃபீல் ஆச்சுன்னா, மௌனத்துல இருந்து ஃபீல் ஆச்சுன்னா கட்டாயம் நம்மளுக்கும் ஃபீல் ஆகும். பத்ரிஜி சொன்ன விஷயத்த பத்ரிஜிக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை நம்ம செஞ்சா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல. அதே மாதிரிதான் நாகேஸ்வர சார் மாஸ்டர். எக்ஸலண்டான விஷயங்கள். இந்த அத்தனை விஷயங்களும் நம்ம செய்ய ஆரம்பிச்சு நம்மளுக்கும் கிடைக்கும். மௌனம் இருந்ததா இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனையோ நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு மௌனத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். மௌனத்தோட அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா மௌனம் இருந்துகிட்டே இருப்போம் இல்லையா. நான் ரெகுலரா சொன்னேன் மௌனம் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப அழகானதா இருக்கும். வாழ்க்கை மாறும், அற்புதமானதாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயங்கள் மௌனம் இருந்தா கத்துக்கிட்டோம் இல்லையா. அடுத்த நிலை மௌனம் இருக்க இருக்க அடுத்த நிலை நம்மளுக்கு என்ன ஆகும்னா சூன்யம், எம்டி. எம்டியா ஃபீல் பண்ணும், எல்லாத்துலயுமே எம்டியா ஃபீல் ஆகும். மௌனம் இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்துட்டு மௌனம் ஒவ்வொருத்தர் இதுலயும் வந்து நிறைய இந்த சூன்யத்தை பத்தி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சாக்ரட்டிஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவங்களுக்கு எனக்கு தெரியாத ஒரு விஷயம் சூன்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. சில மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய இடத்துல வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல.
அம்மா நாகேஸ்வரராசன் நாகலட்சுமி மேடம் வந்துட்டு நிறைய புக்ஸ்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. சிலது வந்து அவங்களா சொல்லியிருக்காங்க. இந்த சில பேர் பேரு இல்லாத வந்து நிறைய பேர் அந்த சூனியத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. சிலது வந்து அவங்களே ஃபீல் பண்ணதும் எழுதியிருக்காங்க. சில மாஸ்டர் சொல்லதும் எழுதியிருக்காங்க. சோ புத்தர் வந்து பாத்தீங்கன்னா சூனியத்துல இருந்தா சத்தியம் வெளிப்படும் நம்மளுக்கு. மௌனம் இருந்தா சூனியம் வரும். சூனியத்துல இருந்து சத்தியம் வெளிப்படும் நம்மளுக்கு. சூனியம் ரொம்ப உன்னதமானது நம்மளுக்கு. அதை அடையறதுக்கு தியானம். நம்மளுக்கே தெரியும் சூன்யம்ன்றது எம்டி ஸ்டேட், ஜீரோ ஸ்டேட். அந்த சூன்யத்துக்கு தியானம் செய்ய 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 அதை உள்ளுக்குள்ளார டீப்பா போகும் பாத்தீங்களா. சூன்யம் சூன்யம் ஜீரோ, நத்திங், எம்டி, ஒண்ணுமே இல்லை. அதுதான் சூன்யம். அதுதான் நம்மளுக்கு சூன்யம். ஆன்மாவின் நிலை சூன்யம். இதை புத்தர் சொல்லியிருக்காரு. ஆன்மாவோட நிலை இருக்குல்ல, அது சூன்யம் தான். நம்ம ஆன்மாவை டச் பண்ணிட்டோம்னா, நான் ஆன்மாவை உணர ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப டீப்பா உணர ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த இடத்துல சூன்யம் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆன்மாவோட நிலை வந்து சூன்யம் தான். அப்ப சொன்ன மாதிரிதான் மௌனத்துல இருந்து தியானம், தியானத்துல இருந்து சூன்யம், சூன்யத்துல இருந்து அடுத்த நிலை சத்தியம். அடுத்தது நம்ம சத்தியத்துக்கு போயிடுவோம் நம்மளுக்கு. அடுத்த நிலை நம்மளுக்கு சத்தியத்துக்கு போயிடுவோம் நம்மளுக்கு. சூன்யம் தான் நித்திய தத்துவம். அதுக்குதான் உண்மையான தத்துவம் பாத்தீங்கன்னா நித்திய தத்துவம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நித்திய தத்துவம்னா இட்ஸ் அவ்வளவுதான். அது நித்திய தத்துவம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட், அவ்வளவுதான். சூன்யம் தான் நித்தியம், பெர்மனன்ட்னு சொல்லலாம். கரெக்ட், பெர்மனன்ட். இட்ஸ் ஃபிக்ஸ்ட், பெர்மனன்ட். எதுவும் மாற்ற முடியாது. நிறைய மாற்றம் வரும், அது மாற்றமே இல்லை. நித்திய தத்துவம். நம்ம சூன்யமா இருக்கும்போது பிரபஞ்சத்துடன் பிரபஞ்ச பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்ச சைத்தன்யம், அதோட அந்த வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் நம்மளுக்கு. நம்ம சூன்யத்துல இருக்கும்போது, சூன்யம்னா என்ன, பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். அதுதான் சூன்யம் நம்மளுக்கு. எல்லாமே அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சூன்யத்துல இருந்து தான் எல்லாமே பிறந்தது. திருப்பி எல்லாமே அங்கேயேதான் போய் அடங்கும். ஸ்டார்ட் பண்றதும் சூன்யம், சூன்யத்துல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. முடியறதும் எல்லாமே சூன்யத்துல தான் போய் முடியும் நம்மளுக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் சூன்யம். கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத இறுதி இருப்பு தான் சூன்யம். அதுதான் சூன்யம். அந்த சூன்யத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மனம் தெய்வீக உணர்வு அடையும் நம்மளுக்கு அந்த இடத்துல. அப்படி ஒரு பேரானந்தம் வரும் நம்மளுக்கு. நம்மளுக்கு அந்த சூன்யத்திலேயே நம்ம மனசு லயமாயிடும். சூன்யத்துக்குள்ள போயிட்டுன்னா மனசு அந்த இடத்துலயே லயமாயிடும். நம்ம அதுக்குள்ளேயே நம்மளுக்கு போயிடுவோம் நம்மளுக்கு. அந்த சூன்யம் மூலியமா தான் நம்மளுக்கு சத்தியம் தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா சத்தியம் தெரியாது நம்மளுக்கு. அதுதான் சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்சோடனே என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானம் வந்துடும் நம்மளுக்கு. ஓ, இதுதான் சூன்யமா, இதுதான் சத்தியமா. சத்தியம் தெரிஞ்சோடனே நம்மளுக்கு ஞானம் வந்துடும். ஆமா, ஆன்மா, நான் ஒரு ஆன்மான்றது சத்தியம். அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சா எப்படிங்க இருக்கும் வாழ்க்கை, அழகானதாக இருக்கும். அந்த ஞானத்திலேயே அந்த இன்னும் டீப்பா அந்த ஞானம் கிடைச்சோன்னே எதுல போய் முடியுங்க, முக்தியில தான் போய் முடியும் நம்மளுக்கு. முக்தியில தான் நம்ம வாழ்க்கை போய் முடியும் நம்மளுக்கு. எல்லையில்லா இருப்பு. சூன்யமே இட்ஸ் ஜஸ்ட் எம்டி. எல்லாமே அங்கதான் இருக்கு. அங்கதான் எல்லாமே அடங்கி இருக்கு. வெறுமையிடம். சூன்யம் வந்து வெறுமை, நத்திங் எல்ஸ். நான் தான் சொன்னேன்ல, எம்டி. அந்த பிரபஞ்ச உணர்வு நம்மளுக்கு அப்படியே கனெக்ட் ஆயிட்டு அந்த இடத்துல அழகா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு. அதோட வாழ ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அந்த இடத்துல. உள்ள போக 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 இந்த சூன்யத்துல வாழ ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இந்த மனம் எங்க இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு உரிமை இருக்கும். அதுதானே யோசனை பண்ணும். ஆனா மனம் ஒடுங்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சத்தியம் அந்த இடத்துல மௌனம் வந்து மனம் ஒடுங்க அமைதியாயிடும். நம்மளுக்கு சத்தியம் தெரிய ஆரம்பிச்சிடும். சத்தியம் தெரிஞ்சவங்க வந்துட்டு ஞானி, சத்தியம் தெரியாதவங்க அஞ்ஞானி. ஒண்ணும் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். மௌனம் தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களுக்கு. மௌனத்துல இருந்து ஞானம் கிடைக்கும். சூன்யம், சூன்யம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து ஞானி. அவங்களால ஞானி. இன்னும் தெரிய தெரிய அந்த சத்தியம் தெரிஞ்சவொடனே அதை ஃபாலோ பண்ணி அதை உள்ளுக்குள்ள டெப்த் அதை அனுபவிப்பாங்கல்ல,
அவங்க மகா ஞானி. மகா ஞானி. அந்த மகா ஞானி யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தர். அதுலயேதான் வாழ்வார். அவங்கதான் புத்தர். அவங்களுக்கு மனம் சூன்யமாகும் போது பாத்தீங்கன்னா சத்தியம் தெரியும். சத்தியத்தினால நம்மளுக்கு ஞானம் வந்துரும். நம்மளுக்கு அந்த இடத்துல ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இந்த சூன்யத்துல இருக்க இருக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தானாவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். இதுதான் பரிபூர்ண தத்துவம். சூன்யம் தான் பரிபூர்ண தத்துவம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் இல்லையா? மௌனத்துல டீப்பா போகும்போது சூன்யம். அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. இது ரமண மகரிஷி சொல்றது. இந்த விஷயத்த சப்தம் இல்லாத நிலை அமைதி. ஆமா இல்லைங்களா? அமைதி. ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்தம் இல்லாதப்ப அமைதி வந்துரும். எந்த இடத்துல எதுவுமே வெளிப்படலையோ, அந்த இடத்துல எந்த இடத்துல சூன்யம், நம்ம அந்த அமைதியால இருந்து அந்த அமைதிக்குள்ளார சூன்யம் போறோமோ, அந்த சூன்யத்துக்குள்ள உள்ள உள்ள போக ஆட்டோமேட்டிக்கா என்னாகும்? ஆன்மா ஆன்மாவோட ஆன்மா வெளிப்படும் நம்மளுக்கு. ஆன்மாவோட இது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. போதுதான் ஆன்மாவா, ஆன்மாவோட நிலை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவு அற்புதமானதாக இருக்கு நம்மளுக்கு. இந்த மௌனம் இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பேராசை நிறை மனமா மாறும். இந்த பேர் நிறைய பேருக்கு பேராசை இருக்கும் இல்லையா? எனக்கு அது வேணும், அது வேணும், அது இது இது எல்லாம் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு அது லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். நார்மல் பீப்புள் கிட்ட கேளுங்களேன், அப்பா ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தீரவே தீராது. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சரி கேட்டா வந்துடுமா, தீந்துருமா? பத்தாது. இன்னும் எனக்கு வேணும். ஒரு வீடு பத்தாது, இன்னும் 2 வீடு வேணும். 100 கோடி இருக்கா பத்தாது, இன்னும் 200 கோடி வேணும். எனக்கு பிசினஸ்ல இந்த பிசினஸ் எனக்கு பத்தாது, இன்னும் அதிகமான பிசினஸ் வேணும் எனக்கு. இத்தனை ட்ரெஸ்ஸஸ் போதாது, இத்தனை விஷயங்கள் போதாது, இத்தனை ட்ரிப் போதாது, இத்தனை டூர் போதாது, இத்தனை விஷயங்கள் எனக்கு பத்தாது. இன்னும் வேணும் 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 இருந்துகிட்டே இருக்கும். பேராசை, மனசுக்கு பேராசை தீரவே தீராது. அத்தனை ஒரு பேராசை இருக்கும் அவங்களுக்குள்ளார. இந்த பேராசை, இந்த மௌனம், இந்த மௌனத்தை நமக்குள்ள டீப்பா ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்னா அந்த அமைதி, தியானம், சூன்யம் எல்லாம் போயிடுவோம் இல்லையா? சோ இருக்க இருக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பேராசை நிறைமனமா மாறிடும். அப்பா போதும், எனக்கு இருக்க ஒரு வீடு போதும், எனக்கு போட்டுக்க இத்தனை ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி. சாப்பிடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிசினஸ், என்ன சந்தோஷம், ஆனந்தம், இது எனக்கு போதும். எனக்கு அத்தனை நல்லா இருக்கு. எனக்கு எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை. 3 வேளை சாப்பாடு, ஒரு வீடு, உடுத்திக்க உடை, செய்யறதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு சர்வைவ் பண்றதுக்கு ஒரு பிசினஸ், இல்ல அதுக்கு ஹஸ்பண்ட்ஸ் கொண்டு வந்தாங்களா அதுலயே நம்ம அழகா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு எப்படிங்க மாஸ்டர்ஸ்? நிறைமனமா மாறிடும் நம்மளுக்கு. இந்த பேராசை போய் நிறைமனமா மாறிடும். சினம் பொறுமையாக மாறிடும். அப்பா எத்தனை கோவம் நமக்குள்ளார இருக்கு. சாதாரண கோவமா எத்தனை விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? சினம் ஒரு இடத்துல மட்டும், எனக்கு சினம் வர்றப்ப மட்டும் நான் இந்த சினத்தை தவிர்த்துட்டேன், எனக்கு கோபம் வருது, அப்ப நான் மௌனம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எப்படி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுதான். சோ சினம், அந்த இடத்துல சினம் பொறுமையா மாறிடும் நம்மளுக்கு. இந்த மௌனம் இருக்க 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 இந்த இடத்துல அந்த உள்ளுக்குள்ளார, அந்த டெப்த்துக்குள்ளார, நம்ம மௌனத்துக்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வந்துடும் நம்மளுக்கு. கோவமே வராது. ஏன்னா நம்மளுக்கு தான் உண்மை, சத்தியம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் எதுக்கு நம்ம கோவப்பட போறோம்? இந்த விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு கோவப்பட போறோம்? தெரிஞ்சிரும், நான் ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சிரும், எனக்கு உண்மை தெரிஞ்சிரும், சத்தியம் தெரிஞ்சிரும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அப்ப கோவம் வராது. ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வந்துரும். அந்த மௌனம் இத்தனை விஷயங்களை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பொறுமை வந்துரும். சினம் பொறுமையா மாறிடும் நம்மளுக்கு. கடும் பற்று. எனக்குத்தான். எத்தனை கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க, போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்க மனசு வராது. ஏன்னா எனக்குதான் பற்று இருக்கு இல்லையா? இது என்னோடது அப்படின்ற பற்று எனக்கு. எனக்கு வேண்டும், எனக்கு தான் பற்று. ஒரு நிறைய நிறைய ட்ரெஸ்ஸஸ் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வச்சிருப்பாங்க இத்தனை விஷயங்கள், ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், துணிகள் ஆகட்டும், வீட்டு பொருட்கள் ஆகட்டும். நிறைய பேர் பாருங்க, அந்த பொருட்கள் வீட்டை நிரம்பி வழியும்.
குடுக்கவே மனசு வராது. பற்று. ஐயோ! எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். இல்ல வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, இல்ல இருக்கிறது குடுக்காம இருக்கிறது, வச்சுக்கிறது கடும் பற்றா இருக்கும். ஆனா இந்த மௌனத்துல இருந்தோனே நம்மளுக்கு இது தெரிஞ்சவுனே, அமைதியானோனே எல்லாமே உண்மை தெரிய ஆரம்பிச்சுரும். தெரிஞ்சோனே என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்கா கடும் பற்று ஈகையா மாறிடும். குடுக்க ஆரம்பிச்சுருவோம். நெறைய பேருக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம. "இந்தா வச்சுக்கோங்க. ம் எனக்கு வேணாமா? வச்சுக்கோ. இது வேணுமா? எடுத்துக்கோ. இது எனக்கு புடிச்சிருக்கு. எடுத்துக்கோ." குடுக்க ஆரம்பிச்சுருவோம். நெறைய குடுக்க ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. இது எனக்கும் தேவையில்ல. அளவானதாக நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையானது இருந்தா போதும். இதுக்கு மேல எனக்கு இதுக்கு வேண்டாம் இந்தா வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் குடுக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம. கடும் ப கடும் பற்று ஈகையா மாறிடும் நம்மளுக்கு. முறையற்ற பால் கவர்ச்சி நெறைய பேர்கிட்ட இப்ப அதனால தான் நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நெறைய பிரச்சனைகள் அத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் முறையே முறையா இல்லாம நடந்துக்கிறது. அது முறையோட நடக்க ஆரம்பிச்சுரும். கற்ப காப்பாத்துவாங்க. அதுல நிலைநிறுத்துவாங்க. ஓகே. இத பண்ணக்கூடாது. அந்த மாரி போக்கூடாது. அப்படின்ற விஷயத்துல சரியானதாக இருப்பாங்க. வஞ்சம். அவன் என்ன அப்படி பண்ணிட்டான்ல. என்னோட வாழ்க்கையே அவனால தான் இப்படி ஆச்சு. உள்ளுக்குள்ளார ஒரு வஞ்சம் வச்சுட்டு எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நானும் அத செஞ்சே ஆகணும். எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் அத செஞ்சே ஆகணும். அவன் எனக்கு செஞ்சான்ல. நான் கட்டாயம் நானும் செய்வேன். அவன கண்டிப்பா நானும் அவன் என்ன அடிச்சா எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நானும் அவன அடிப்பேன். ஏன்னா அவன் இந்த கெட்ட வார்த்தை என்னால பேசினா எல்லாத்துக்கும் முன்னாடியும் நானும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நானும் பேசுவேன். வஞ்சம் உள்ளுக்குள்ளார அத்தனை வஞ்சம் நமக்கு இருக்கும். வேண்டாம். ஆனா மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும்? இதுக்குள்ளார உண்மை தெரிய தெரிய என்ன ஆகும்? மன்னிச்சிருவோம். என்னமோ பேசிட்டான், என்னமோ செஞ்சுட்டான், என்னமோ எடுத்துட்டு போயிட்டான். ஓகே கோ. மன்னிச்சுட்டேன். நான் உன்னை மன்னிச்சுட்டேன். எனக்குள்ளார எதுவுமே இல்ல. எனக்குள்ளார எதுவுமே இல்ல. நீ பேசிட்டியா? ஓகே. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வார்த்தைகள் வந்தது. பட் நான் பேச மாட்டேன். நான் கோவத்த காட்ட மாட்டேன். நான் பதிலுக்கு அத செய்ய மாட்டேன். நான் அப்படி இருக்க மாட்டேன். அப்படி நான் நடந்துக்க மாட்டேன். நான் மன்னிச்சிருவேன். நான் உன்ன மன்னிச்சிடுறேன். மன்னிச்சுட்டேன். கோ. மன்னிச்சிருவோம் நம்ம. அந்த விஷயமாகட்டும், அந்த மனிதர்கள் ஆகட்டும், அந்த சூழ்நிலையாகட்டும், அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அத நம்ம மன்னிச்சிருவோம் நம்ம வந்துட்டு. அழகா மன்னிச்சிருவோம் நம்ம வந்துட்டு. ஈகோ, அகந்தை. எனக்குள்ளார நெறைய அகந்தை இருக்கும். எல்லாருக்குள்ளயும் இருக்கும். நான் தான். அப்ப யாருங்க இந்த வேலை செஞ்சா? நான் தாங்க செஞ்சேன். நான் தான் பண்ணேன். எல்லாமே நான் தான் செஞ்சேன். ஃபங்ஷன் எப்படி நடந்தது? நான் தான் சிறப்பா செஞ்சேன். நான் செஞ்சதுனால தான் அந்த ஃபங்ஷன் அவ்ளோ கிராண்டா நடந்தது. நான் வந்ததுனால தான் இந்த வேலையே முடிஞ்சது. ரோடு இப்படி இருந்தது. நான் வந்ததுனால தான் இங்க இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி குடுத்தேன். நான் இருந்ததுனால தான் அந்த அந்த இடத்துல அப்படி நடந்தது. ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு விஷயத்த நான் போனதுனால தான் அந்த விஷயம் ஈஸியா மூவ் ஆச்சு. நான் என்ற அகந்தை. உள்ளுர்குரல நான் அப்படின்ற அகந்தை. ஆனா உண்மை தெரிய ஆரம்பிச்சேன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பரம்பொருள். நானே அவனே நான், நானே அவன். அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சேன்னு என்ன ஆகும்? எந்த இடத்துலயுமே நான் தான் செஞ்சேன்றதே வராது. என்னங்க அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேங்க. நான் அந்த இடத்துல யூ see தி கிரேட் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சூப்பரா பண்ணிட்டீங்க. இப்ப எக்ஸாம்பிள் தியான மகாத்மியம் கோவில்ல வருது. சோ அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. முடிஞ்சவனே இறங்க செஞ்சாங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுல யூனிவர்ஸ் சொன்னது நாங்க செஞ்சோம். 3G சொன்னாரு நாங்க செஞ்சோம். அவங்க சொன்னாங்க நாங்க இதை செஞ்சோம். தட்ஸ் ஆல். அவங்க மேல கீழ இருக்கிற மாஸ்டர்ஸ் இப்ப எனக்கு ஒரு மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்ப அந்த மாஸ்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் செஞ்சேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. சப்மிஷன் சரண்டர் ஆயிட்டேன். அது மூலியமா எனக்கு நடந்தது. தட்ஸ் ஆல். நான் செய்யவே இல்ல. அப்படின்ற அந்த எண்ணமே வராது. நான்ற எண்ணமே வராது. ஆட்டோமேட்டிக்கா அது காணாம போயிடும். அழகா நம்மளுக்கு உள்ள வெளிய விட்டு போயிடும் நம்மளுக்கு. நான்ற விஷயமே நமக்குள்ளர நம்மளுக்கு விட்டு போயிடும் நம்மளுக்கு. இது கடைசியில சொன்னது வேதாத்ரி மகரிஷி. இந்த வார்த்தைகள் வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காரு. சோ இத்தனை விஷயங்கள் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. சோ மௌனம் இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளார சூன்யம் போயிடுவோம். சூன்யத்துல இருந்து அடுத்தது என்ன ஆகும்னா சத்தியம். சத்தியத்தை தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சத்தியத்துல பாத்தீங்கன்னா சத்தியம்னா எல்லாமே உள்ளடக்கியது.
சத்தியத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சத்தியத்துக்குள்ளதான் எல்லாமே உள்ளடங்கியது. இத பத்தி சத்தியத்தை பத்தியும் நிறைய மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் சொல்றாங்கன்னா, கடவுளை விட மிக பெரியது சத்தியம். ட்ரூத். நம்மளுக்கே தெரியும் காந்திஜினா ட்ரூத், உண்மை. சோ அவர் சொன்ன ஒரு விஷயம், காந்திஜி ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை விட மிகப்பெரியது பாத்தீங்க அப்படின்னா சத்தியம்தான். கடவுளை விட மிகப்பெரியது சத்தியம். கடவுள் பெருசுன்னு நம்ம சொல்லுவோம், இல்ல இல்ல, கடவுள் விட சத்தியம்தான் பெருசு அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. சத்தியத்துக்குள்ளதான் எல்லாமே உள்ளடங்கி இருக்கு, சத்தியத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படின்றது ஜே.கே. மூர்த்தி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்தியம் கசப்பாக இருக்கும். ஆமா, சில இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம், சத்தியம் கசப்பாக இருக்கும், உண்மை கசப்பாக இருக்கும். ஆனா we have to accept it. ஒருத்தர் சத்தி சத்தியம் என்னது? ஒரு நாள் இந்த உயிர் விட்டு பிரிஞ்சே ஆகணும். நம்ம அந்த இது சத்தியம் இல்லைங்களா? ஒரு நாள் வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் போயே ஆகணும். அந்த இடத்துல சத்தியம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒருத்தரோட இறப்பு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளுக்கு. ஏன்? ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால? அதுதான் உண்மை, சத்தியம். நம்மளால ஏற்றுக்கொள்றது இல்ல. ஆனா தெரியும். ஆனா கொஞ்ச இடத்துல சில பேருக்கு சில இடத்துல கசப்பா தான் இருக்கும். பட் சத்தியம் கசப்பானதுதான். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது சாணக்கியர் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. சத்தியம் ஒரு பாதையற்ற களம். அதுக்குன்னு ஒரு பாதையே கிடையாது. பாதையற்ற களம். அது அதுதான் நம்ம இங்க தியானம் டீப்பா போனா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளார அந்த சத்தியத்துக்குள்ளார போயிடும். அதுக்குன்னு ஒரு பாதை கிடையாது. தியானம் நிறைய பேர் எதோ மூலியமா தியானம் வர்றாங்க இல்லையா? தியானம் வராம நிறைய செயல்கள் வரலாங்க. அந்த மூலியமா கூட நம்மளுக்கு அந்த இடத்துல சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க. நிறைய விஷயங்கள் மூலியமா சத்தியத்தை அடையலாம். இதுதான் சத்தியம்ன்றது நிறைய விதங்கள் மூலியமா தெரியும். சோ இதுக்குன்னு ஒரு பாதை கிடையவே கிடையாது. அது எப்படி வேணா அடையலாம். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் சொல்லியிருக்கார். அவ்வளவு சொல்லியிருக்கார் நம்மளுக்கு. சத்தியம்ன்றத பாத்தீங்க அப்படின்னா, நிறைய எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, காந்தியடிகள் தான் சொல்றாரு. எப்படின்னா, ஒரு ஆஹ் சிலந்தி வலை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிலந்தி வலை இருக்குமாமா. அதுதான் நம்மளோட அறியாமை. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி இப்படி இப்படின்னு நம்ம தள்ளிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குற அந்த சத்தியம் பிரகாசிக்கும். நம்மளுக்கு அந்த இடத்துல தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல நமக்குள்ளார இருக்கிற அந்த அந்த அதுதான் சிலந்தி வலை மாதிரி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம விலகிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு சத்தியம். அது பிரகாசிக்கும். காந்திஜி சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. சத்தியம் உங்களை சத்தியம் உங்களை விடுவிக்கும். சத்தியம் தெரிஞ்சுட்டா அப்படின்னா நம்ம அது நம்மளை விடுவிக்கும். நம்மளுக்கு எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் எக்ஸாம்பிள் இதே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இந்த ஏன் நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம், திடீர்னு ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு. மிகப்பெரிய லாஸாக இருக்கட்டும், அது பைனான்சியல் லாஸாக இருக்கட்டும், இல்ல மனிதர்களோட இறப்பாகட்டும். அதனால நம்மளுக்கு ஐயோ அதுலயே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் அவர் கிளம்பிட்டாரு, ஏன் இந்த சின்ன வயசுலயே அந்த உயிர் பிரிஞ்சது, அப்படி அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சிரும். அப்படியே அந்த அந்த அப்படியே மனம் அந்த கஷ்டத்துல ஒடுங்கி அதுக்குள்ளாரையே நம்ம போய் உட்காந்துருவோம். பட் ஆனா சத்தியம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நான் செஞ்ச கர்மா தான் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த பைனான்சியல் லாஸ் கிடைச்சிருச்சு, அதனாலதான் எனக்கு அது வந்துருச்சு அப்படின்ற சத்தியத்தை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நான் விடுவிச்சிருவேன். அந்த பிரச்சனை அது போயிடும் இல்லையா? ஓ, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், நான் செஞ்சதுதான் எனக்கு வந்திருக்கு. ஏதோ ஒரு இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் இது நடந்திருக்கு, இல்லைன்னா என்னோட உயிர் போயிடலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம் எனக்கு அந்த இடத்துல நான் சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சத்தியம்ன்றப்ப அதுல இருந்து நம்ம விட்டு வெளியே வந்துருவோம். நம்மளுக்கு சத்தியம் வந்துருச்சுன்னா நம்ம பிரச்சனையில இருந்து விடுவிக்கும். நம்மளுக்கு நிறைய விஷயத்துல இருந்து நம்மளுக்கு விடுவிக்கும். மரணம் சத்தியம், அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், நிறைய இதுல இருந்து நம்ம விடுவிச்சிருவோம். இது ஜோசப் மர்ஃபி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. வாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல சத்தியத்தை அடைய முடியாது. ஆர்கியூ பண்றோம், ஏய் இதுதான் சத்தியம், இது உண்மை தெரியுமா, இதுதான் உண்மை, ஆன்மன்றது உண்மை, இதுதான் சத்தியம், சூன்யன்றது சத்தியம், இப்படி வாதாடிக்கிட்டே இருந்தா அது வராது. இது கிடையாது. உணர்றது, சத்தியம்ன்றது உணர்றது. மௌனத்தால் மட்டுமே அதை உணர முடியும். அதை உணர ஒரு விஷயம். ஏதோ புத்தர் தான் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. அதை பேசுறதுனால நம்மளுக்கு சத்தியம் தெரியாது. சத்தியம் ப்ரூஃப் பண்ண முடியாது. உணர மட்டுமே முடியும் நம்மளுக்கு.
சத்தியமே பிரபஞ்சத்தின் நியதி. எஸ், இட்ஸ் ரூல். அது பிரபஞ்சம். ஆமா, அதுக்குள்ள சத்தியம் இருக்கு. அதுதான் உண்மை நம்மளுக்கு. எந்த ஒரு பொய்யனாலும் சத்தியத்தை வெல்ல முடியாது நம்மளுக்கு. நான் பொய் சொன்னா கண்டிப்பா சத்தியத்தை வெல்ல முடியாது நம்மளுக்கு. சத்தியம் அழியாதது. ஆமா, அதான் உண்மை. அது எப்படி அழியும் நம்மளுக்கு? சத்தியம் அழியாது. சத்தியம் அழியாதது. சத்தியம் நித்தியமானது. சத்தியம் அழியாதுன்னு சொல்றது நிசர்கதம மகாராஜ். நிசர்கத்தா மகாராஜ் அவர் சொல்லியிருக்காரு சத்தியம் அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியம் நித்தியமானது. நித்தியம். சத்தியம் நித்தியம் எப்பயுமே அங்கதான் இருக்கு. அது சத்தியம் மாறாதது, நிலையானது. அதுல ஒரு மாற்றமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாற்றம் அதுல ஒரு மாற்றமே இருக்காது. சத்தியம் சத்தியம் மட்டுமே. அதுவும் சொல்றது பாத்தீங்கன்னா நிசர் கதத்தா மகாராஜ். நிறைய பேருக்கு சத்தியமே தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா தியானம் செய்யுங்க, மௌனம் இருங்க, தியானமும் இருங்க, உங்களுக்கு சத்தியம் தெரியும். உங்களுக்கு லாஹிரி மகரிஷி சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. அதுக்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் தெரிய ஆரம்பிச்சிடும். மௌனம், தியானம். தியானத்துக்குள்ளார போடும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு சத்தியம் தெரியும். நம்மளுக்கு சத்தியம் உள்ளுக்குள்ள தெரியும். சத்தியத்தை தெரியணும்னு ஆசைப்பட்டா நீங்க தியானத்துக்குள்ளார ஒன்றுக்குள்ளார தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். தியானத்துல தான் சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓம்காரமே சத்தியம். அப்புறம் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுல புலப்படாது, அதுதான் சத்தியம். அது சொன்னது குரு நானக். சத்தியத்தை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழி தியானம் மட்டுமே. தியானத்தினால மட்டுமே நம்மளுக்கு சத்தியம் தெரியும். வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்மளுக்கு. அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மகத்தான சத்தியம். மகத்தானது சத்தியம். மௌனத்தினாலதான் அது இருக்கு. அத வார்த்தைக்குள்ளெல்லாம் அடக்கவே முடியாது. வார்த்தைகளால வரையறுக்க முடியாது. அதான் இது எதுக்குள்ளாரையும் கொண்டு வர முடியாது. அப்படி சொல்றது விஜய் ஈஸ்வர். கற்பனைக்கு எட்டாதது. நம்மளோட கற்பனைக்கு எட்டாதது. அதுதான் பாத்தீங்கன்னா சத்தியம். சத்தியத்தை தெரிஞ்சுட்டா உண்மையில நம்ம பிரச்சனை சத்தியம் நம்ம விடுவிக்கும். எல்லாத்துலயும் நம்ம விடுவிச்சிரும் உங்களுக்கு. சத்தியம் நம்மளோட கற்பனையை விட பிரியமான ரொம்ப கூட சத்தியம் இப்படிதான் அப்படின்னு கற்பனையே பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு சத்தியத்துக்குள்ளார. கற்பனையே பண்ண முடியாது நம்மளுக்கு. கற்பனை பாத்தீங்கன்னா சத்தியம் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிரும். அசத்தியம் எட்டா கண் வேண்டாம் நம்மளுக்கு. சத்தியம் மதிப்பு மிக்கது. சத்தியம் ரொம்ப மதிப்பானது. இட்ஸ் அ கிரேட் திங். கடன் அதை வேல்யூ பண்ணவே முடியாது. சத்தியத்தை எல்லாம் நம்ம நம்மளால வேல்யூ பண்ண முடியாது. சத்தியம் புனிதமானது, நல்லொழுக்கமானது. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லொழுக்கத்துக்குள்ளார நம்ம வந்துரும். சத்தியம் நித்தியமானது. இயற்கை இயற்கையில இயற்கையில சார்ந்து நம்ம மனுஷன் வாழ்ந்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா சத்தியத்துக்குள்ளார போயிடுவோம் நம்மளுக்கு சத்தியமே ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு போகும். எல்லாமே ஏகம் சத்தியம், ஒன்றே சத்தியம், சத்தியமே வெற்றி, சத்தியமே ஒருமை, சத்தியமே சத்தியம். நான் உடல் அல்ல, சத்தியம். சைத்தன்யமே மகா சைத்தன்யமே சத்தியம். சத்தியம். இதுதான் சத்தியம் நம்மளுக்கு. விசுவாசமா இருக்கிறது தான் சத்தியம். சத்தியத்தை தான் வெளிப்படுத்த முடியாது. வி காண்ட் எக்ஸ்பிரஸ். இதுதான் சத்தியம் அப்படின்னா இதுதான் சத்தியம் அப்படி சொல்ல முடியாது, வெளிப்படுத்த முடியாது. இது சொன்னா போதி தர்மர். சத்தியம் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மௌனம் நம்மள சத்திய பாதைக்கு கொண்டு போகும். சத்தியம்ன்றது அதான் சொன்னேன், எத்தனை விஷயங்கள் சொல்ற அதுதான் நம்மளுக்கு. மௌனம் இருக்க இருக்க அதுதான் நம்ம சத்திய பாதைக்கு கொண்டு போகும் நம்மளுக்கு. அதை சுட்டி காட்ட முடியுது, இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பூரண சாட்சி சொல்ல முடியாது. சத்தியத்தை அதுதான் கம்ப்ளீட் திங். பூரணம் சொல்லவே முடியாது நம்மளுக்கு. அது ஒரு நிரந்தர சட்டம்னே கூட வச்சுக்கலாம். ஆமா இல்லையா? அதெல்லாம் மாத்த முடியாது இல்லையா? சத்தியம்னா அப்படித்தான். அதுல போய் இது அப்படி அப்படி எல்லாம் மாத்த முடியாது நம்மளுக்கு. அது நிரந்தர சட்டம்.
கண்டிப்பா வார்த்தைகளால அத சொல்லவே முடியாது. ஒளி சத்தியத்திற்கு ஒளி சத்தியத்திற்கு நிதர்சனம். ஈக்குவல். மனித இனத்தினால மாத்தவே முடியாது. நம்மளால நெனச்சா மாத்த முடியாது. சத்தியம் அவ்வளதான். அத மாத்த எதுவுமே பண்ண முடியாது நம்மளால எல்லையற்றது சத்தியம். மிகவும் பழமையானதுன்னு நெனைப்போம். ஆனா அத தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. சத்தியம் ஒரு அனுபவம். எனக்குள்ளார ஒரு அனுபவம் அத சத்தியம்ன்றத ஃபெல்ட் பண்ண முடியும். அது ஒரு அனுபவம் தான் நம்மளுக்கு இப்ப சத்தியம் பாத்தீங்க அப்படின்னா, சத்தியம் படிச்சாலாம் வராது. தியானம் மூலியமா தான் நம்மளுக்கு சத்தியம் வரும். புத்தரோட குறிக்கோள் பாத்தீங்கன்னா, சத்தியம் அருகில நம்ம கொண்டு போறதா புத்தர் ட்ரை பண்றாரு. எல்லாருமே தியானம் வாங்க, செய்யுங்க. இறுதி பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சத்தியம் எல்லாமே வெற்றிடம். சத்தியம்னா சூன்யம், வெற்றிடம். ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு. மௌனத்தினால மொழிகள், அதனால எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. அருமையான விஷயம் சத்தியம். அன்பை விட, பண்பை விட, புகழை விட, பணம் எல்லாத்தையும் விட சத்தியமே சத்தியம்தான். நான் அததான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி டேவிட் தேராய் சொல்றார். மதிப்புமிக்க சொத்து சத்தியம் தான் மதிப்புமிக்க சொத்துன்னு மார்க் டைவன் சொல்றாரு. சத்தியம் ஆற்றல் படைத்தது. வெற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. சொல்லால் விவரிக்க முடியாதது. சத்தியம் சுகத்துக்காக இல்ல. சத்குரு சொல்லியிருக்காரு. சுகம் கிடையாது. சத்தியம்னா சுகம். சுகத்துக்காக நம்ம அது கிடையாது. அது முக்திக்கான வழி. அது ஆன்மாவை அதை ரொம்ப திருப்திப்படுத்துகிறது. வால்ட் வெட்மன் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. ரொம்ப அர்த்தமானது எமிலி டிக்சன். சோ கடைசியில பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரபஞ்சம் இயக்குவதே சத்தியம், சைதன்யம். சத்தியமே நித்தியம், சத்தியமே ஜெயம். சோ நம்மளுக்கு சத்தியம். சோ கடைசியில பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகானது பாத்தீங்கன்னா மௌனம். மௌனக்குள்ளார டீப்பா போங்க. சூன்யம். சூன்யம் நம்மளை எங்க கொண்டு போய் விடும்? சத்தியம். சோ கண்டிப்பா மாஸ்டர்ஸ் நம்ம அனைவரும் பாத்தீங்க அப்படின்னா மௌனம் இருக்கணும். கட்டாயம் மௌனம் இருக்கணும். மௌனம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். நான் பர்சனலா நான் என்னோட ஷேரிங்க நான் ஃபீல் பண்றேன். ஆஹ் தியானம் தியானம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் மோர் தேன் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப இந்த மௌனத்தை நான் கடைபிடிச்சேனோ அப்பதான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் குயிக்கா நடந்தது. இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இடத்துல இருக்கேன். இன்னொரு இடத்துல நான் போறதுக்கு எப்படி போலாம்? சைக்கிள்ல போலாம், பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம். எதுல வேணா போலாம் இல்லையா? ஆனா ஒரு இடத்துக்கு இப்ப இப்ப நம்ம தியானம் செய்யறோம்னா பஸ்ல போறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்க மௌனமோட தியானம் செஞ்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஜெட்ல போற மாதிரி. எது உங்க டெஸ்டினேஷன் எது வேணா உங்க டெஸ்டினேஷனை வச்சுக்கோங்க. எது வேணா வச்சுக்கோங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் என்னங்க? நம்மளோட நம்மளோட இது என்னங்க? நான் ஒரு ஆன்மான்னு உணர்றது, தெரிஞ்சுக்கிறது வேற. நம்மளுக்கு தியானம் வந்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நாம ஒரு ஆன்மா அப்படின்னு கொஞ்ச நாளே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆனா உணரணும் நம்ம அந்த விஷயத்த. உணரும் போதுதான் நம்மளால இன்னும் டீப்பா போக முடியும். தியானத்தை உணரும் போதுதான் மௌனமும் தியானமும் உணரும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள போகும். அப்பதான் நம்மளுக்கு அந்த அந்த சத்தியத்தை ஃபீல் பண்ண முடியும். சூன்யத்துல இருப்போம். நிறைய பிரச்சனைகள் எல்லாமே அந்த இடத்துல போய் ரீச் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க. லைஃபே ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம். எதுக்காக வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ்? நம்ம லைஃப என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த புக்கு கொடுத்த நாகேஸ்வரா சார் இருக்காரு இல்லையா? இத்தனை ஞானான்னு கொடுத்த நாகேஸ்வரா சார் தான். அவரோட கனெக்ட் ஆகும்போது தான் எனக்கு மௌனம் கிடைச்சது. வாணியம்பாடியில நாகேஸ்வர சார் தான் மௌனம் செஷன் எடுத்தாரு. அந்த இடத்துல தான் எனக்கு அவரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அந்த மௌனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில பேசலாம் இல்லையா மாஸ்டர்ஸோட, அப்ப எனக்கு அவரோட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. பாஸ்ட் லைஃப்ல மிலரப்பாவா இருந்தது நாகேஸ்வரராவ் சார் தான். அது எனக்கு அப்புறம் தெரிஞ்ச ஆரம்பிச்சது. அந்த புக்கு படிக்கும் போதே அப்பா, அத்தனை கிரேட் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு எதனா கஷ்டம்னு வந்தா மிலரப்பா புக்கு படிங்க. கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது நம்மளுக்கு. அத்தனை விஷயத்த மிலரப்பா கடந்து வந்திருக்காரு. அந்த ஞானத்துக்காக, முக்திக்காக, சத்தியத்துக்காக வந்திருக்காரு அவர் அதை ஃபாலோ பண்ணவர் தான். பாஸ்ட் லைஃப்ல நாகேஸ்வரராவ் சார் மாஸ்டர் தான் பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல மிலரப்பா வந்திருக்காரு. அந்த மாஸ்டர்ஸ் அவரோட கனெக்ட் ஆனா நானு எனக்கு ஒரு இன்னும் பெரிய மகாபாகியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகேஸ்வரராவ் மாஸ்டர் எங்க வீட்டுல 2 நாள் தங்கினாரு.
2 முறை வந்து தங்குனாரு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவரு கூட பயணம் செஞ்ச வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு. ஸோ இஸ் கிரேட் மாஸ்டர்ஸ். அவருக்கு அடுத்த புக் படிக்க அவ்ளோ கனெக்ட் ஆகுது நமக்கு. நம்ம மாஸ்டர்ஸ் தெரியும் நம்மளுக்கு. பட் ஆனா எனக்கு அந்த புக் படிக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம். பிகாஸ் பிகாஸ் அவரோட கனெக்ட் ஆயிருக்கேன் இல்லையா முன்னாடியே. அதே மாரி தான். அவர் அகண்ட தியானம் அவரு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, நேத்து அவர் அகண்ட தியானம் வகுப்புல எடுத்திருக்காரு. அதுலயும் நான் கலந்திருக்கேன். அகண்ட தியான வகுப்புலயும் நான் கலந்திருக்கேன். கிரேட் மாஸ்டர்ஸ். நம்ம வந்து டீப்பா போக 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 வந்து பாத்தீங்கன்னா, அந்த தியானம், மௌனம் இதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா, வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எல்லாமே சமநிலையா இருக்கும். உண்மை நம்மளுக்கு தெரிய ரொம்ப காலங்கள் ஆச்சுன்னா, அவ்வளோ நாள் நம்ம கஷ்டத்திலேயே இருப்போம். இல்ல இல்ல கஷ்டம் இல்லனாலும் தீர்வு இல்லாம இருப்போம். தீர்வு தெரியாம இருப்போம். இதுக்கு முடிவு என்னன்னு தெரியாம இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே. பட் ஆனா, இந்த மௌனம், சத்தியம், தியானம் இதுக்குள்ளலாம் இருந்தோம்னா குயிக்கா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். அடுத்தடுத்த நிலைக்கு போயிடலாம். அடுத்த நிலைக்கு போறப்ப என்ன ஆகும்? கடைசில நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல போய் நிக்கும்? சத்தியத்துல தான் போய் நிக்கும். சூன்யத்துல. சந்தோஷத்துல போய் நிக்கும். ஹாப்பி, ஹாப்பி, ஹாப்பி. வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம கட்டாயம் எல்லோரும் மௌனத்த ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் மௌனம் நம்மளே நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மௌனத்துல இருக்க போறேன். வாரத்துல ஒரு நாள் மௌனம் இருப்பேன். மௌனம் இருக்கிற அன்னைக்கு 99% பேசாமயே இருக்கலாம். பட் ஒன் டே ஃபுல் இருக்கணும். அதோட வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க நீங்க. அவ்வளவுதான். எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் டே நான் இப்ப சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் 1 ஹார், 2 ஹார், அப்புறம் ஹால்ஃப் டே, அப்புறம் ஃபுல் டே, அப்புறம் 1 டே. கண்டிப்பா மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருமே மௌனத்துல இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கை கட்டாயம் மாறும் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த மகாதா ஃபவுண்டேஷனுக்கும், பத்ரிஜி சாருக்கு, நாகேஸ்வரராவ் மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். கட்டாயம் நம்ம எல்லாருமே இந்த புத்தகத்துல இன்னும் நெறைய இருக்கு மாஸ்டர்ஸ். அத வந்து பாயிண்ட் பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அத சொல்ல முடியாது. சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் இல்லீங்களா? நெறைய பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி அது பாயிண்ட் பாயிண்ட்டா சொன்னா அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாரி இருக்கும். நெறைய மாஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த மௌனம் எக்ஸ்பீரியன்ஸஸ. கட்டாயம் மாஸ்டர்ஸ். மௌன மகா விஞ்ஞானம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம். எல்லாரும் கட்டாயம் படிங்க. எல்லாரும் வாங்கி படிங்க. இட்ஸ் அ கிரேட், கிரேட் புக். என்னுடைய நன்றிகள் வந்து கட்டாயம் நாகேஸ்வரராவ் மாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர்ஸ் அலோவ் பண்ண நம்மளால அந்த புக் கண்டிப்பா அந்த கைக்கு நம்மளுக்கு வராது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.